வணக்கம் கைஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு ஒரு புது டிஷ் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். அது என்ன கதைன்னு சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காம ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே வழக்கம் போல் எம்டி ஸ்டமக்கில் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பல்லு விலைக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன். இன்னைக்கு காலையில் நிலத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால எனர்ஜிக்கு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே வந்துட்டேன். இங்கே நடக்கிற இடத்துல ஃபுல்லாக முழிச்செடியாக வந்திருக்கு. இதை தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு சைட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது வந்து பார்த்துக்கலான்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டேன். லஞ்சுக்கு பன்னீர் ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ஏதோ பண்ணேன். கடைசியில் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது முருகேசா தேன் மாதிரி இதுரா சரி, எங்க வாங்கினா? ஈவினிங்காக ஜிம்மு கிளம்பி போனேன். இன்னைக்கு வெறும் ஷோல்டர்ஸ் மட்டும்தான். நான் இப்போ வரையும் பண்ண பெரிய மிஸ்டேக்கே இந்த ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் தான். நான் வெயிட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ட்ராக் பண்ணதே இல்லை. இதுக்கப்புறம் வெயிட்ஸை ப்ராப்பராக ட்ராக் பண்ணுறதுக்காக நோட்டில் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஒர்க் அவுட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக பேக்கரியில் வந்து ஒரு செவ்வாழை பழமும் பாலும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நைட்டுக்கு ஆம்லேட் போடலான்னு போட்டேன். ஒரே ஒரு ஆம்லேட் தான் போட்டேன். அவனுக்கு 3 பிரிஞ்சுட்டானுங்க. அப்புறம் நைட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக இந்த 4 லிட்டர் வாட்டர் இன்டேக்கில் அடி வாங்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ப்ராப்பராக 4 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. பார்த்துக்கலாம். பாய்.